சதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிரைம் பீட் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருப்பது தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. 2002 இந்தியா என்ன உலகமே அதிர்ச்சியும் ஒரு என்ன இப்படிலாம் நடக்குது பெண்களுக்கு எதிராக அப்படின்னு திரும்பி பார்த்த ஒரு வழக்கு பில்கிஸ் பானுடைய வழக்கு. யார் இந்த பில்கிஸ் பானு? யார் இந்த பில்கிஸ் பானுன்ற கேள்வி கேட்குறீங்க. யார் இந்த பில்கிஸ் பானுன்னு சொன்னால், அவங்க பில்கிஸ் பானு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தில் பிறந்தவங்களோ அல்லது மிகப்பெரிய ஒரு சமூக சேவகரோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சாதாரண ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒரு குடும்பத் தலைவின்னு சொல்லலாம். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த 2002 கோத்ராவில் வந்து ரயில் எரிப்பு காரணமாக ஒரு 58 பேர் கரசேவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற காரணம் காட்டி நடந்த கலவரத்தினுடைய எதிரொலியாக குஜராத்தில் வந்து படுபயங்கரமான கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் வந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் வந்து கடுமையாக சூறையாடப்பட்டது. இஸ்லாமிய பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இப்படி வந்து பல கொடூரங்கள் நடந்தது. அந்த நேரத்தில் வந்து இன்றைய பிரதமர் அன்றைக்கு வந்து குஜராத்தில் வந்து முதல்வராக இருந்தார் மோடி. இந்த நிகழ்வில் வந்து இந்த இந்த ஒரு கொடூர நிகழ்வு, ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட அந்த கொடூர நிகழ்வில் இந்த ஒரு 2 நிகழ்வு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை வந்து அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த அநீதியை எதிர்த்து போராடிட்டு வர்றதுனால அது வந்து பொதுவெளியில் ஒரு பேசு பொருளாக ஆக்கியிருக்கு. அதில் ஒன்று தான் நம்ம பில்கிஸ் பானுடைய வழக்கு. 2வது வந்து இஷான் ஜாஃபரின்னு சொல்லக்கூடிய முன்னாள் காங்கிரஸினுடைய எம்பி அவருடைய மனைவி ஜக்கியா ஜாஃபரி என்பவங்களும் அவங்களும் வந்து தொடர்ந்து தன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்ட கணவர் மற்றும் கணவருடன் 67 பேர் கொல்லப்பட்ட அந்த வழக்கு விஷயமா தொடர்ந்து அவங்க வந்து போராடிட்டு வராங்க. அப்போ இந்த 2 பெண்களுடைய போராட்டம் தான் வந்து இன்றைக்கி அந்த குஜராத்தில் வந்து நடந்த அந்த படுபயங்கர படுகொலைகளுக்கு சாட்சிகளாக இருக்காங்க. இன்னைக்கு அதில் வந்து இப்போ பில்கிஸ் பானு ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தில் வந்து அவ்வளோ வந்து முஸ்லீம்கள் யாரும் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இல்லை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி குஜராத் முழுக்க கலவரத்தீயாக இருக்குது, அதனால் நம்ம கிளம்பி இங்கேருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பில்கிஸ் பானு, அவருடைய தாயார், பில்கிஸ் பானுடைய 5 வயது மகள் மற்றும் அவருடைய தந்தை உட்பட கணவர் தந்தை உட்பட 7 ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வாகனத்தில் காரில் வந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு அவங்க ஊர்லேருந்து சுமாராக ஒரு 150 கிலோமீட்டருக்கு தூரம் போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போயிருக்கும்போது சரி இங்கே வந்து அமைதியாக இருக்குது, ஒரு 2 நாளைக்கு நம்ம இங்கேயே வந்து பொழுதை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மலை சார்ந்த ஒரு இடம், அந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்க. தங்கி இருக்கும்போது தான் அவங்களுக்கு நடந்த அந்த கொடூரம். நிச்சயம் பார்த்தீங்கன்னா அந்த கொடூரங்களை வந்து நம்ம பார்க்கல. அந்த பெண் சொல்கிறத வச்சு நிறைய ஊடகங்களில் வருது. அந்த பெண் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படியும் மனித மிருகங்கள் இருப்பாங்களா அப்படின்னு தோணும். ஏதோ ஒரு காலத்தில் மன்னர்கள் ஆளும்போது அது போன்ற சில பல மிருகங்கள் இருந்ததா நம்ம வரலாற்றுகளையும் புத்தகங்களை தான் படிச்சிருக்கோம். பட் இப்போ இப்படி நடந்திருக்குமா? ஏன் சொன்னால் அந்த கூட்டம் வந்து முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பில்கிஸ் பானு கண் முன்னாடியே அவர் தாயாரை வந்து பல ஆண்கள் கற்பழித்து இருக்காங்க. தன் கண் முன்னாலேயே தன்னுடன் வந்த கணவன் தந்தை உட்பட எல்லாரையும் கொன்று இருக்காங்க. தான் கண் முன்னாடியே 5 வயது குழந்தை அதை கல்லில் அடித்தே வந்து கொன்று இருக்காங்க. அப்போது பில்கிஸ் பானு கதறி இருக்கா, நான் வந்து 4 மாதம் கர்ப்பமாக இருக்கேன், 5 மாதம் கர்ப்பிணியாக இருக்கேன், என்னை விட்டுடுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருந்தும் அந்த மனித மிருகங்கள் கொடூரமையான முறையில் தன்னை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பெண் தன்னையே எதுவுமே என்ன நடந்ததுன்னே கூட தெரியல. கண் வீழ்ச்சி பார்க்கும்போது தன்னுடன் வந்த ஆண்கள் 7 பேரும் செத்து கிடக்குறாங்க, தன்னுடைய தாயார் செத்து கிடக்குறாங்க, தன்னுடைய குழந்தை செத்து கிடக்குது. அப்போது அப்படியே கண் வீழ்ச்சி அப்படியே தெளிவில்லாமல் இருக்கும்போது தான் அங்கே இருந்த பட்டியலின மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த பட்டியலின மக்களுடைய தலைவர் வந்து பார்த்துட்டு என்னடா கொடூரம்னு சொல்லி அவங்க உடையெல்லாம் நிர்வாணமாக கிடக்குது, உடையெல்லாம் எடுத்து வந்து கொடுத்து உடனே வாங்க நம்ம போய் காவல் நிலையத்தை புகார் கொடுப்போம்னு சொல்லி போகிறாங்க. புகார் கொடுக்கும்போது அந்த புகாரை கூட
அந்த காவல் நிலையம் வாங்க மறுத்து இருக்கு. புகாரை கூட வாங்க மறுக்கும்போது தான் அந்த பட்டியலினத்தை சார்ந்த அந்த பழங்குடியின மக்கள் வந்து அந்த பழங்குடியின மக்களுடைய தலைவர் வந்து, "என்ன இது அநியாயமா இருக்கு. 7 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு பெண் வந்து தாயார் குழந்தை கொல்லப்பட்டிருக்கு. இந்த பெண்ணை இந்த அளவுக்கு பாலியல் பண்ணி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு புகார கூட நீங்க வாங்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த பழங்குடியின தலைவரே கடுமையா காவல் நிலையத்தில வந்து சண்டை போட்டுருக்காரு. ஆனாலும் எதுவுமே பண்ணல. ஏன்னு சொன்னா, ஒரு புகாருன்னு காவல் நிலையத்துக்கு போகுதுன்னு சொன்னா, சம்மந்தப்பட்டவர் கொல்லப்பட்டிருந்தாங்கன்னா, அவங்கள எடுத்துன்னு போய் மருத்துவமனையில போய் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வாங்குவாங்க. அதேமாரி பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்களான்றதை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து வாங்குவாங்க. அதேமாரி குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டாலும் அந்த அந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நடைமுறை எதுவுமே பின்பற்றல. அது மட்டும் இல்லாம அந்த வழக்க கூட அவங்க வாங்க தயாரா இல்லன்றது அந்த பழங்குடியினர். அதன் பிறகு அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கடுமையா சில அங்க இருக்கக்கூடிய பெண் உரிமை அமைப்புகள், மனித உரிமை ஆணையம், இப்படி பல வகையிலயும் தொடர்ந்து தனக்கு ஏற்பட்ட அந்த அநீதியை, அந்த ஒரு கொடூரத்த எப்படி இருந்தாலும் வந்து நீதியின் முன் நிறுத்தி, நம்ம அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி குடுக்கணும்னு சொல்லி போராடிட்டு தான் இருக்கா. இன்ன வரையிலும் அந்த பெண். அந்த பெண் தான் பில்கிஸ் பானு. நீங்க கேட்டீங்களே, யார் இந்த பில்கிஸ் பானு? அவள தான் இந்த பில்கிஸ் பானு. இது வந்து ஒரு பெரிய ஒரு சட்ட போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிச்சயம். 2002லேருந்து அவங்களுடைய சட்ட போராட்டம்ன்றது அதுக்கே நம்ம வந்து ஒரு புக் எழுதலாம்னு நினைக்கிறேன். ஆனா, இப்ப கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. அத நம்ம அப்புறம் சொல்றேன். அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க என்னன்னா, ஆ அவர்களால பாதிக்கப்பட்ட எல்லாமே வந்து போயிட்டாங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு குஜராத்ல நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து மும்பைக்கு மாத்தணும்னு சொல்லி கேட்குறாங்க. அது மாரி மாத்திட்டாங்க. மாத்திட்டு அங்க வந்து அவங்களுக்கான அந்த ஒரு ஆ நியாய தீர்ப்பு கிடைச்சுச்சு. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு குற்றவாளிகளா உள்ள அடைக்கப்படுறாங்க. ஆனா, கருணை அடிப்படையில பாதிக்கப்பட்டவங்கள வெளியில வரப்ப, ஸ்வீட் குடுத்து, ஆரவாரம் பண்ணி, திலகமிட்டு, அவங்க எல்லாத்தையுமே வந்து வெளியில வந்து வரவேற்றிருக்காங்க. அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள். அத வந்து நம்முடைய அந்த சோசியல் மீடியால நம்ம பார்க்க முடியுது. ரொம்பயும் வந்து ஏன்னா எப்படி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. இது நமக்கு மட்டும் இல்ல. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து அது ரொம்ப வலிய குடுத்துச்சு. அவங்க அடுத்தும் வந்து அந்த சட்ட போராட்டம்ன்றது ஒரு ஃபுல் ஸ்டாப்ன்னு நெனச்சோம். இல்ல ஒரு கமா அப்படின்ட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி, எப்படி அவங்க வெளிய வரலாம்? நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என்னுடைய என்னுடைய உணர்வுகளுக்கு இது வந்து ஒரு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க சட்ட ரீதியாக அந்த 12 பேர் குழு. பட் ஆனா அந்த 11 பேர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லப்படுது. 11 பேர் வந்து இன்னைக்கு திருப்பியும் வந்து சிறையில அடைச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் சட்ட போராட்டம் என்னன்றது சரியான கேள்வி, சரியான ஆள்கிட்ட நான் கேட்கிறேன். இது வந்து சொல்லும்போது மத்தவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா பில்கிஸ் பானு தரப்புல இருந்தும், உங்களுடைய தரப்புல இருந்து சட்ட போராட்டம் அப்படின்றது என்ன மாரியான ஒரு விஷயத்த நமக்கு குடுக்கும் சார்? என்ன மாரியான ஒரு ஃபீலிங்க குடுக்கும்? நிச்சயமா இப்ப நீங்க வந்து சொன்னீங்க. இப்ப நம்ம அந்த பில்கிஸ் பானு யாருன்றத நம்ம அறிமுகப்படுத்திட்டோம். இப்ப 2வது அந்த பெண் இந்த அளவுக்கு போராடி இருக்குன்னு சொன்னா, போராடி அந்த குற்றவாளிகளை கைது பண்ணி சிறையில அடைக்கும் நிலைக்கு உருவாக்கி இருக்குன்னு சொன்னா சாதாரணமானது இல்ல. ஏன்னு சொன்னா, ஆளுங்கட்சியே தான் இந்த குற்றங்களை செஞ்சது. அப்படி இருக்கும்போது, குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு உண்டான நெறைய வாய்ப்புகள வந்து மாநில அரசு குடுத்துச்சு. பாஜக அரசே குடுத்துச்சு. இருந்தாலும் அந்த பெண் வந்து தொடர்ந்து போராடுறா. அது ஃபர்ஸ்ட்டு வந்து லோக்கல் போலீஸ் விசாரிக்கும். அப்புறம் சிபிசிஐடி, அப்புறம் சிபிஐ இப்படி சிபிஐ விசாரிச்சு, இப்படி சிபிஐ விசாரிச்சு, அதன் பிறகு குற்றவாளிகள இது பண்ணி, அதன் பிறகு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு வந்து மனு தாக்கல் பண்ணி, இந்த வழக்கு குஜராத்தில நடந்தா நீதி கிடைக்காது. எனக்கு வேற மாநிலத்த மாத்துங்கன்னு சொல்லி, அதன் பிறகு மகாராஷ்டிரால அந்த வழக்க மாத்தி, மகாராஷ்டிரால அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்பொழுது தான், அப்போ வந்து சிபிஐ அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் முதல் கொண்டு, மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு பார்த்தீங்களா? மேஜிஸ்ட்ரேட்டு, காவல்துறை அதிகாரி, அப்புறம் மருத்துவர். போஸ்ட்மார்டம் மருத்துவ துறை எல்லாரையுமே கைது பண்ணாங்க. கைது பண்ணி அந்த வழக்குல வந்து போட்டாங்க. அதன் பிறகு வந்து நீதிமன்றம் அவங்கள வந்து விடுதலை பண்ணிச்சு. யாரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்கள, மருத்துவர்கள, அப்புறம் எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு, இந்த குற்றவாளிகளுக்கு மட்டும் ஒரு 12 பேருக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு சொன்னாங்க. இந்த தீர்ப்பு சொன்ன பிறகு வந்து என்ன ஆச்சு, அவங்க ஜெயில்ல இருந்தாங்க. அதுதான் வந்து இந்த சட்டப்பிரிவு 161 நம்ம கூட இந்த இஸ்லாமிய சிறைவாசி விடுதலைக்கெல்லாம் சட்டப்பிரிவு 161 பின்பற்றல. அந்த சட்டப்பிரிவு 161 பின்பற்றி தான் விடுதலை பண்ணாங்க.
இதில் ஒரு விஷயம் நீங்கள் ஆழமாக அழுத்தமாக பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க விடுதலைக்கு முன்னாடி பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு, அமித்ஷா உள்துறை அமைச்சரான பிறகு, உள்துறை அமைச்சகம் சார்பா இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் ஒரு சர்க்குலர் ஒண்ணு அனுப்புறாங்க. அது சட்டப்பிரிவு 161 பின்பற்றி, அ இதேமாரி இந்த கற்பழிப்பு குற்றவாளிகளை விடுதலை செய்யும்போது கொஞ்சம் கவனம் தேவை மாநில அரசுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அதே பாஜக அரசு என்ன பண்ணுது, அந்த உள்துறை அமைச்சகத்தினுடைய அந்த ஒரு அ உத்தரவ கூட மதிக்காம, அந்த 11 பேர விடுதலை பண்ணாங்க. அவங்க 11 பேர் விடுதலை பண்ணது வந்து சாதாரணமா அது ஒரு பெரிய பெரிய மீடியா சோசியல் மீடியால பெரிய பரபரப்பாச்சு. அவங்கள வந்து திலகமிட்டு, ஆரத்தி எடுத்து, பட்டு கம்பளம் விரிச்சு, அவங்கவங்ககிட்ட வந்து அவங்க வந்து என்னன்னா, எங்களுடைய இலக்கு வெற்றி பெற்றவர்கள் நாங்கள். எங்களுக்கு வந்து சிறையில இருந்தது கவலை இல்ல. நாங்க இன்னைக்கு விடுதலை ஆயிருக்கோம். அப்ப இலக்கு என்பது ஒரு அப்பாவி, ஒரு அபலை, பாதுகாப்பற்ற பெண்ணை பல பேர் சேர்ந்து கற்பழிப்பது தான் இவர்களுடைய இலக்கா? இதுல அவங்க பாஜக காரங்கன்னு சொல்லிக்கிறது வந்து இத விட ஒரு கேவலம் வேற எதுவும் இல்ல. புரியுதுங்களா? இந்த நாட்டுக்கு வேற எதுவும் கேவலம் வேண்டாம். குறிப்பா இப்ப இந்த பெண் இந்த இலக்கை எட்டியதுக்கு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு கொலை நடக்குது. இப்ப கொலை நடக்கும்போது செஷன்ஸ் கோர்ட்ல வந்து சாட்சிகள நிப்பாட்டுவாங்க. இந்த கொலைய நீ பார்த்தியா? ஆமா பார்த்தேன். எப்படி பார்த்தேன்? என்ன பார்த்தேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லணும். எது கீழ் நீதிமன்றத்துல. அதுக்கப்புறம் குறுக்கு விசாரணை நடக்கும். எதிர் தரப்பு வந்து, "இல்ல நீ பார்க்கல, பொய் சொல்ற" அப்படின்னு. "இல்ல, இல்ல இப்படிதான், அப்படிதான்னு" சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் சொல்லணும். அதேமாரி ஹைகோர்ட்டு, இதேமாரி நெறைய இடத்துல அவன் சாட்சியா வந்து அவன் அந்த நடந்த கொலையை வந்து சொல்லுவான். ஒரு தந்தை வந்து கொல்லப்படும்போது ஒரு தனையன் பார்த்திருந்தான்னா, தனையனும் தன்னுடைய தந்தையினுடைய மரணம் அவனுடைய துக்கத்தை தொண்டை அடைச்சாலும், அவன் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி குடுக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் மறந்து அவன் எல்லா இடத்துலயும் சொல்லுவான். இதேமாரி நடந்தது. ஃபர்ஸ்ட்டு காவல்துறையிலேருந்து ஆரம்பிப்பான். காவல்துறை விசாரணை அதிகாரிகள் முதல் கொண்டு ஆரம்பிப்பாங்க. எல்லா இடத்துலயும் சொல்லுவான். அதுவே எந்த அளவுக்கு மனச ஒரு சங்கடத்தை ஏற்படும். ஒரு பெண் வந்து அவ வந்து காவல்துறையில புகார் அளிக்கும்போது, "என்னுடன் என் கணவர், என் தந்தை உட்பட 7 ஆண்கள் கொல்லப்பட்டாங்க. என்னுடைய தாய் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டாள். என்னுடைய 5 வயது குழந்தை கொல்லப்பட்டது. என்னை நான் 5 மாத கர்ப்பிணியா இருக்கும்போது, என்னை பல பேர் வன்புணர்ச்சி செஞ்சாங்க." அப்படின்னு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது வாக்குமூலம் குடுக்கணும். அந்த வாக்குமூலத்தை இது பண்ணி, அதன் பிறகு என்ன ஆகும்? கோர்ட் அதாவது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட, அதன் பிறகு மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட, பெண் உரிமை அமைப்புகள் கிட்ட, அதன் பிறகு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம். அவ அங்க கற்பழிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த ஜனநாயக நாட்டில் அவர் கற்பழிக்கப்பட்ட இடம்னு சொன்னீங்கன்னா, இது எல்லா இடத்துலயும் எப்படி அவ சொல்லுவா சொல்லுங்க? ஒரு பெண். ஆனாலும் அவ என்ன பண்றா? விடாம சொல்றா. விடாம சொல்றா. விடாம சொல்றா. சொல்லி, சொல்லி, சொல்லி அதன் பிறகு தான் அவளுக்கு ஒரு நீதி கிடைக்குது. அந்த நீதி தான் அந்த 11 பேருக்கு ஆயுள் தண்டனை. அந்த ஆயுள் தண்டனை கிடைச்சதுன்னு ஒரு பெருமூச்சு விடும்பொழுது தான் இன்னொரு இடி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இன்னைக்கு கூட ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க கூட சொன்னீங்க. அவங்க வந்து 11 பேர் விடுதலை மறுபடியும் கைது பண்ணி உள்ள போட்டுருக்காங்க. உச்சநீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டப்பிரிவு 161 பயன்படுத்தி இவங்கள விடுதலை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லல. அதாவது இந்த வழக்கு சட்டப்பிரிவு 161 பின்பற்றி குஜராத் அரசு விடுதலை பண்ணது தான் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த வழக்கு குஜராத்ல நடக்கல. இந்த வழக்கு நடந்து மகாராஷ்டிரால நடந்தது. மகாராஷ்டிரா வேணுமானால் இவர்களை விடுதலை விடுவிக்கலாம். செய்யறதுக்கு நன்னடத்தை விதியை பின்பற்றி விடுதலை செய்யறதுக்கான உரிமை உண்டு. குஜராத் அரசுக்கு இல்லன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மகாராஷ்டிரால யாருடைய ஆட்சி நடக்குது? பாஜகவுடைய ஆட்சி. இப்ப அங்க விடுதலை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணும் நீதிமன்றம்? இருக்கா இல்லைங்களா? இப்படி கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. ஏன்னா, தீர்ப்பு சொல்லும்போது, இந்த சட்டப்பிரிவு 161 பின்பற்றி, நன்னடத்தை விதியை பின்பற்றி விடுதலை செய்வதற்கு இது போன்ற குற்றவாளிகளுக்கு அனுமதி இல்லை என்று தீர்ப்புல இல்ல. குஜராத் அரசு விடுதலை பண்றதுக்கு தான் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பெண் ஒரு தனியா ஆளா நின்னு இன்னைக்கு போராடி இன்னைக்கு வந்து அவளுக்கு ஏற்பட்ட அந்த கொடூரத்த வந்து அம்பலப்படுத்தியிருக்கான்னு சொன்னா, அவ தான் வந்து பில்கிஸ் பானு. அந்த பெண் தான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இஷான் ஜாஃபரி முன்னாள் காங்கிரஸ் உடைய எம்பி. அவர் வீட்ல தங்கியிருக்காரு. இப்போ கூட சமீபத்தில பிபிசில கூட ஆவணப்படத்த நீங்க பார்த்திருப்பீங்க.
வீட்டில் தங்கியிருக்காரு. கலவரம் ஏற்படுது. கலவரம் ஏற்படும்போது தன்னுடைய வீட்டெல்லாம் மூடிட்டு இருக்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் ஒன்று கூடி, நாமெல்லாம் எம்பி இருக்காரு, எம்பி வீட்டுக்கு போயிடுவோம். எல்லாருக்கும் ஒன்று இருக்குல்ல, அரசியல்வாதி அவர் வீட்டுக்கு போனால் நம்ம பாதுகாப்பு இருக்கோம், நம்ம உயிர் பழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த அபலைகள் எல்லாம் சேர்ந்து வராங்க இவருடைய வீட்டுக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் வீட்டை திறந்து எல்லாரையும் உள்ளே அனுமதிச்சுக்கிறாரு. அப்போதான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கூட்டம், வெறி கொண்ட கூட்டம் வந்து தாக்குதல் தொடுக்குது. அப்போ இவர் ஜன்னல் திறந்து சொல்கிறாரு, இது அநியாயம் இல்லையா? நான் உங்களுக்காக எவ்வளோ வந்து பொது பணிகளை செஞ்சுருக்கேன். இன்னைக்கு என் வீட்டை வந்து தாக்குதல் தொடுக்கிறீங்களே, உங்களுக்கு யார் வேணும்? நான் வேணுமா? நான் மட்டும் தனியா வரேன். அப்போ கூட அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாம் மறுக்கிறாங்க. இல்ல, இல்ல நான் மட்டும் போயிட்டேன்னா, இவங்கள விட்டுறீங்களா? கதவு தர, நீ மட்டும் வா, அவங்கள விட்டுடுறோம் அப்படின்றாங்க. ஆனா, அந்த ஒ அவர ஒரு அரசியல்வாதியா நான் பார்க்கல நானு. யார் இஷான் ஜாஃபரி ஒரு போராளியா பார்க்குறேன். ஏன் சொன்னா, அவ்வளோ மக்கள் இருக்காங்க. அரசியல்வாதியா இருந்தா என்ன ஆகும்? ஐயோ! எவனோ போய் சாவட்டும், நம்ம தப்பிக்க தான் பார்ப்பான். ஆனா, அந்த ஆளு என்ன பண்றாரு, நான் வெளிய வரேன், என்ன கொல்லுங்க. ஆனா, அந்த அப்பாவி மக்கள விட்டுருங்கன்றாரு. சரி, சரின்னு சொல்லி கதவு திறக்க சொல்றாங்க. கதவு திறந்து வெளிய வந்தவுடனே, அவர வெட்டி கழுத்த எடுத்தவுடனே கழுத்த துண்டா வெட்டி, அவரையும் கைய காலெல்லாம் துண்டு துண்டா வெட்டி, அதன் பிறகு அந்த வீட்டில் உள்ள அந்த மக்கள் எல்லாம் கிரோசின் பெட்ரோல ஊத்தி, கொளுத்தி, அந்த கொழுந்துவிட்டு இருக்கக்கூடிய அந்த தீயில இந்த இஷான் ஜாஃப்ரியுடைய உடலையும் தூக்கி போடுறாங்கன்னா, இதெல்லாம் வேற ஏதோ ஒரு மன்னர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. சாட்சாத் இப்ப நடந்த 21ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு கொடூரம் இது. என்ன? இந்த கொடூரங்களை இந்த 2 கொடூரங்களை தொடர்ந்து எதிர்த்து போராடிட்டு வரக்கூடிய அ சஞ்சீவ் பட் என்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர், அதாவது ஐபிஎஸ் ஆஃபீசர், போலீஸ் ஆஃபீசர். அவர் சொல்றார் வாக்குமூலம். முழுக்க முழுக்க மோடியும், அமித்ஷாவும் இணைந்து நடத்திய இந்த கொடூரம் தான் இந்த படுகொலைகள்ன்னு சொல்லிட்டு. அவர கைது பண்ணி இன்னைக்கு ஜெயில்ல இருக்காங்க. ஆனா அவருடைய மனைவி சமீபத்தில ஒரு இன்டர்வியூ குடுக்குறாங்க. உங்களுடைய கணவர் ஜெயில்ல இருக்காரு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு? நான் எனக்கு பெருமையா இருக்குன்றாரு. அந்த பெண் சொல்றாங்க. சஞ்சீவ் பட்டுடைய மனைவி சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, என்னுடைய கணவர் இன்னைக்கு வந்து நீதிக்காக ஜெயில்ல இருக்காரு அப்படின்றாங்க. அதேமாரி ஸ்ரீகுமார் அந்த நேரத்துல அந்த கலவரம் நடக்கும்போது டிஜிபியா இருந்தவர். சட்டம் ஒழுங்கு டிஜிபியா இருந்தவர். இன்டெலிஜென்ஸ் பிளஸ் சட்டம் ஒழுங்கு டிஜிபியா இருந்தவர். அவரும் இன்னைக்கு சிறையில இருக்காரு. ஏன்னு சொன்னா, அவங்க 2 பேருடைய வாக்குமூலம் முதன்மையா இருந்தது. ஏன்னா, இப்படி ஒரு கொடூரம் நடந்தது. இதுக்கு பிரதமரும், அன்றைய முதல்வர் மோடியும், அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, காவல்துறை உயர் அதிகாரிகளே, மனசாட்சியோட செயல்படக்கூடிய எத்தனையோ அதிகாரிகள் சொன்ன சாட்சிகள் தான் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு கொடூரம். அது போன்ற ஒரு கொடூரங்கள் வேற எங்கேயும் நடக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு நேரம் பில்கிஸ் பானு யாரு, இந்த சட்ட போராட்டம் பத்தி எங்களுக்கு தெளிவா சொன்னதுக்கு நன்றி. உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.